நம்மோடு கூட பேசும்படி நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜெரால் பிரதர் ப்ளீஸ். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை மைக்கேல் வாசிப்பார்கள். கொஞ்சம் கவனமா கூட வாங்க. நியாயாதிபதிகள் 4:9. அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றாள். கவனமாய் கேளுங்க. நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. தெபராள் என்கிற நியாயாதிபதி பாராக் என்கிற ஒரு மனிதனிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாம் இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். நீ போகிற பிரயாணம் உனக்கு மேன்மையை தராது என்று தெபராள் பாராக்கை எச்சரித்த ஒரு சத்தத்தை தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாக வாசிக்க கேட்டோம். The journey that you are about to make, that is not for your glory. நீ போகிற பிரயாணம் உன்னுடைய மேன்மைக்கானது அல்ல என்று அவனை தெபராள் எச்சரிக்கிறாள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில், இந்த பண்டிகை காலங்களில் மெய்யூர் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற அத்தனை ஜனங்களோடும் ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, இந்த வருடம் உங்கள் பிரயாணம் உங்களுக்கு மேன்மையை தர வேண்டும். நீங்கள் பண்ண விரும்புகிற பிரயாணம் உங்களுக்கு மேன்மையை தர வேண்டும். ஆதியாகமம் முடிந்தவுடன் ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். God is a God of order. தேவன் ஒழுங்கின் தேவன், தேவன் ஒழுக்கத்தின் தேவன். அதனால்தான் ஆதியாகமம் முடிந்தவுடன் யாத்திராகமத்தை தேவன் வைத்தார். ஆதியாகமம் முழுவதும் சிருஷ்டிப்பு. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் முழுவதும் அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று எழுதியிருக்கும். ஆனால் யாத்திராகமத்திலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானதை நம்மால் பார்க்க முடியும். இந்த யாத்திராகமம் என்பதை ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா நீங்க கவனிங்க. இந்த யாத்திராகமம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 107ஆம் சங்கீதத்திலே அழகாக சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடலில் யாத்திரை பண்ணுகிறவர்களே. நாம் எல்லாரும் யாத்திரை பண்ணுகிறவர்கள். We are the sojourners. நாம் எல்லாம் யாத்திரை பண்ணுகிறவர்கள். ஊழியம் செய்கிறவர்கள் ஊழிய பிரயாணத்தில் இருக்கிறார்கள். கணவன் மனைவி குடும்ப பிரயாணத்தில் இருக்கிறார்கள். படிக்கிறவர்கள் படிக்கிற பிரயாணத்தில் இருக்கிறார்கள். தொழில் செய்கிறவர்கள் ஒரு பிரயாணம் பண்ணுகிறார்கள். இந்த பிரயாணத்தில் நமக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சில. ரைட். கர்த்தர் நல்லவர், நல்ல நாட்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே யோசிப்போம். கொஞ்ச நேரம் நீங்க செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உன் பிரயாணத்திலே உனக்கு மேன்மை கிடைக்க வேண்டும். ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணுவது என்பது சாதாரணமானதல்ல. அந்த பிரயாணத்தை ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த மனிதன் பண்ணுகிறான். நாம் வாசித்த அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த பிரயாணம் என்பது பாராக்குக்கு சாதாரணமாக இருக்கவில்லை. இந்த பிரயாணத்தில் யுத்தங்கள் இருந்தது, இந்த பிரயாணத்தில் சவால்கள் இருந்தது, இந்த பிரயாணத்தில் இரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது, இந்த பிரயாணத்தில் அவமானங்கள் இருந்தது, இந்த பிரயாணத்தில் போராட்டங்கள் இருந்தது. எந்த ஒரு தனி மனிதனும் தன் பிரயாணத்தை சாதாரணமாகவோ நிர்விசாரமாகவோ பண்ணுகிறது இல்லை. தொழில் செய்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, நான் சும்மா தொழில் செய்கிறேன் என்று யாரும் சொல்லுகிறது இல்லை. There are various level of competition. பலவிதமான போட்டிகள் நடுவிலே தான் ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணுகிறான். ஆமாவா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுகிற பிரயாணம் நீங்கள் வசனத்தை நிறுத்தி நிதானமாய் தெளிவாய் வாசித்தால் கிட்டத்தட்ட பாராக்
900 இருப்பு ரதங்களை முறியடித்தான். சிசேராவுடைய எல்லா ரதத்தையும் சேனைகளையும் முறியடித்த பிற்பாடும் அவனுக்கு பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை இல்லாமல் போயிற்று. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சபையை உணர்த்த விரும்புகிறார். நீங்கள் படுகிற பிரயாசம் இந்த வருஷம் வீண் போய்விடக்கூடாது. நீங்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்களுக்கு பிரதிபலன் தராமல் போய்விடக்கூடாது. இந்த வருஷம் உங்கள் குடும்பங்கள் பண்ண போகிற பிரயாணம், இந்த திருச்சபை பண்ணக்கூடிய பிரயாணத்தில் உங்களுக்கு கர்த்தர் மேன்மையை தர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை தட்டலனாலும் பரவாயில்ல, சாப்பிடுறதுக்கு கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவங்க நல்ல கை தட்டலாம், நல்ல கை தட்டலாம். இன்னிசை கூட்டத்துக்கு கை தட்ட மாதிரி கை தட்டக்கூடாது. கட்சி கூட்டத்துக்கு கை தட்ட மாதிரி கை தட்டக்கூடாது. 2 வார்த்தை ஜெபம் பண்ணி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணை மூடி கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் வாலிபர்கள் பண்ண போகிற பிரயாணத்தில் மேன்மை கிடைக்கட்டும். ஊழியர்கள் பண்ணக்கூடிய பிரயாணத்தில் மேன்மை கிடைக்கட்டும். இந்த மெய்யூர் திருச்சபை வாடவர் நீங்கள் எதை முதலீடு செய்தாலும் அதற்கு மேன்மை கிடையாது என்கிற சத்தம் அல்ல, மேன்மை உண்டு என்கிற சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்யட்டும் என்று சொல்றவங்க கை தட்டுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், கை தட்டுங்க பார்க்கலாம். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று எழுதி இருக்கிறது போல பிரயாசம் என்று ஒன்று உண்டானால் நிச்சயமாய் அதற்கு மேன்மை என்கிற ஒன்று உண்டு. இந்த வருஷம் வாலிப பிள்ளைகள் உங்க பிரயாணத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கட்டும். குடும்ப நபர்கள் உங்கள் பிரயாணத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கட்டும். தொழில் செய்கிறவர்கள் உங்கள் பிரயாணத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீ நிறைய தானியத்தை வயலுக்கு கொண்டு போவாய், ஆனால் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருவாய், அது சாபம். ஆனால் மலையின் கொடுமுடியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், ஆனால் அதனுடைய விளைவு லீபனோனை போல் அசையும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய விதைத்து கொஞ்சம் அறுக்கிற சாபம் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் விதைத்தாலும் நிறைய அறுக்கக்கூடிய ஒரு கரம் இந்த ராத்திரி மெய்யூர் சபையை தொடணும் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 செகண்ட் ஆறாதீங்க. கொஞ்சம் 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 கீழே கை வைங்க. கொஞ்சம் வாய்களை திறங்க, உற்சாகப்படுங்க. Thank you Lord, thank you Lord. ஒரு 10, 15, 20 வருஷம் முடியும் போது ஐயோ என் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு புலம்பாதீங்க. காலம் திரும்பி வராது. யூட்டிலைஸ் திஸ் இயர். எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் விசேஷமான வருஷமா இருக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் உங்கள் பிரயாசத்திற்கு பலன் வரட்டும். பிப்ரவரி மாதம் உங்கள் பிரயாசத்திற்கு பலன் வரட்டும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. வாயை திறந்து சொல்லுங்க சகோதரா சகோதரி, அம்மா ஐயா, வாயை திறங்க. வாயில வார்த்தைகள் வரட்டும். உங்க வாயை விரிவா திறங்க. நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இந்த வருஷம் உன் பிரயாணம் உனக்கு கனத்தை தரப்போகிறது. whatever you go, wherever you go, lema hasika paratusias. கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க. இந்த வருஷம் நீங்கள் தலை குனிய போகிறது இல்லை. இந்த வருஷம் கண்ணீர் அல்ல, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். உன் ஜெபத்திற்கு பலன், உன் பிரயாணத்திற்கு பலன். ஹalleluya, ஹalleluya. கழிஞ்ச வருடத்தை போல இந்த வருடம் முடிந்து விடமா என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்கள் பிரயாணத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைப்பதாக. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருந்தாலும் என் பிரயாணத்தில் எனக்கு மேன்மை கிடைக்காமல் போய்விடக் கூடாது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவீங்களா? என் பிரயாணத்தில் எனக்கு மேன்மை கிடைக்காமல் போய்விடக் கூடாது. That is the message. இந்த வேதாகமத்தில் 3 விதமான கூட்டங்கள் இருக்கிறது. 3 விதமான கூட்டம். எல்லா வசனமும் வாசித்தா நமக்கு நேரம் போதாது. ஆனா எழுதுறவங்க எழுதிக்கோங்க. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, திருடித்தங்கலாம் கைவீசுன்னு வந்தவங்க இருதயத்தில் பதித்துக் கொள்ளலாம். ரைட். நீங்கள் முறைத்து பார்க்கிறீர்கள். உங்கள் முறைத்து பார்ப்பதற்காக நன்றி. ஆண்டவருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் 40 தேவ மனிதர்களை கொண்டு 66 புஸ்தகத்தை நமக்கு எழுதி தந்தார். ஆமா, அதனால எழுதுறது நல்ல பழக்கம், எழுதாம இருக்கிறது அதை விட நல்ல பழக்கம். ரைட். கர்த்தர் நல்லவர். எனக்கு வாய் சும்மாவும் இருக்காது, மன்னிச்சிடுங்க ஐயா. ஆமா, நல்லது. என்னாகமம் 16:12 முதல் வசனம். தாத்தானையும்
அபிராமையும் மோசே வரச் சொன்னான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை என்று சொன்னார்கள். முதல் கூட்டத்தை நான் உங்களுக்கு இப்படி அறிமுகப்படுத்துகிறேன். புறப்படாதிருந்தவர்கள், 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 எந்த காரியத்திற்கும் புறப்படாதவர்கள், சபையில் தான் இருப்பார்கள், விசுவாசிகளாயிருப்பார்கள், ஒரு காரியத்துக்கும் புறப்பட மாட்டாங்க. வேணா வர சொல்லு, நாங்க வரமாட்டோம். புறப்படாதிருந்தவர்கள். நம்பர் 2, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது 600 பேரோடு யுத்தத்திற்கு புறப்பட்டு போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க கூடாமல் போனார்கள். இவர்கள் புறப்பட்டவர்கள் தான், ஆனால் விடாய்த்து போனவர்கள். காது கொடுத்து கேட்கிறீங்களா? புறப்பட்டவர்கள், ஆனால் விடாய்த்து போனவர்கள். நம்பர் 3, அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் 400 பேரோடு போய் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்தான். 3வது கூட்டம் பிரயாணத்தை தொடர்ந்தவர்கள். சபையிலே இந்த 3 கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. எந்த விஷயத்திற்கும் புறப்படாதவர்கள். நம்பர் 2, புறப்பட்டு விடாய்த்து போனவர்கள். நம்பர் 3, பிரயாணத்தை தொடர்ந்தவர்கள். பரீட்சை எழுதாதவங்க, பரீட்சைக்கு படிச்சு எழுதாதவங்க, நல்ல மார்க் எடுக்க வேணுங்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. ஆனால் பிரயாணத்தை தொடர்ந்தவர்கள் நிச்சயமாய் மேன்மையை, பிரதிபலனை எதிர்பார்ப்பார்கள். கவனமா கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தயவு செய்து இந்த வருஷம் இந்த சபையார் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட யாராயிருந்தாலும் சரி, இந்த வருஷம் புறப்படாமல் மாத்திரம் இருந்து விடாதிருங்கள். எதையும் செய்யாமல் மாத்திரம் இருந்து விடாதிருங்கள். ஏனென்றால் இந்த வருஷம் பிரயாசப்படுகிறவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய பலனை தீர்மானித்து வைத்திருக்கிறார். பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய பலனை தீர்மானித்து வைத்திருக்கிறார். இந்த 2வது கூட்டம் புறப்படாதவர்கள் அல்ல, இவர்கள் புறப்பட்டார்கள். இவர்களும் சாதிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் தான், இவர்களும் ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் தான். ஆனால் பாதி வழியிலே விடாய்த்து போனார்கள். ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது மென்டல் ப்ராப்ளம், மனதளவிலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, ஆனால் அவர்கள் பிரயாணப்பட்டு விடாய்த்து போனார்கள். கவனமா கேளுங்க. பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம் அல்லது மனுஷனுடைய மனநிலைமை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்றால், போன வருஷம் நிறைய விஷயங்களை நான் தொடங்கினேன், நிறைய விஷயங்களுக்காக நான் பிரயாசப்பட்டேன், பிரயாணப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கை தோல்வியிலே முடிந்து விட்டது. அதனால இந்த வருஷம் நான் எதையும் செய்ய போகிறதில்லை என்று நின்று விடாதிருங்கள். நீங்க தொடங்கிட்டு நின்று போனாலும் பரவாயில்லை, ஆனா தொடங்காம மாத்திரம் இருந்து விடாதிருங்கள். நல்லது, நல்லது, நல்லது. நீங்க தொடங்கிட்டு நின்று போனாலும் பரவாயில்லை, ஆனால் தொடங்காமல் மாத்திரம் நின்று விடாதிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தொடங்கி விட்டு விடாய்த்து போனாலும் பரவாயில்லை, நீங்கள் தொடங்காமல் மாத்திரம் இருந்து விடாதிருங்கள். நம்முடைய மனுஷீகத்தில் அல்லது நம்முடைய மாம்சம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே நீ பிரயாசப்பட்டு உனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால இந்த வருஷம் நீ பிரயாசமே பட வேண்டாம், be quiet, அமைதியாக இருந்து விட்டு போய்விடலாம் என்று மாத்திரம் நினைத்து விடாதிருங்கள். ஏசேக்கு வரலாம், சித்னா வரலாம், ஆனால் பிரயாசப்படுவதை மாத்திரம் நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பிரயாசத்திற்கு பலனை நிச்சயமாய் தருவார். வீட்டில் போய் கூட ஆமேன் சொல்லலாம், லெட்டர் போட்டு கூட ஆமேன் சொல்லலாம், அல்லது நீங்க பண்டிகை எல்லாம் முடிச்ச பிறகு கூட ஐயா கிட்ட தனியா வந்து கூட ஆபீஸ்ல சொல்லலாம். நீங்கள் பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம். போன வருஷம் நான் முடிவெடுத்தேன் வேதாகமத்தை முழுவதும் படித்து விட வேண்டும் என்று. ஆனா என்னால படிச்சு முடிக்க முடியல. அதனால நான் தொடங்கிட்டு முடிக்க முடியாம போறதை விட நான் தொடங்காமல் இருப்பது நல்லது என்று தான் மனுஷீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் ஊழியம் செய்ய தொடங்கி பாதியிலே நிறுத்துவதை விட நான் ஊழியம் செய்யாமல் இருந்து விடுவதே நல்லது. நான் ஜெபத்தை ஆரம்பித்து குடும்ப ஜெபத்தை தொடங்கி பாதியிலே நிறுத்தி விடுவதை விட ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? அந்த 200 பேர் விடாய்த்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த 200 பேர் நினைத்திருப்பார்கள் நமக்கு ஒரு பிரதிபலனும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 400 பேரோடு யுத்தம் பண்ண போன போது, அவர்கள் கொள்ளையிட்ட போது, வாசன வாசிக்க நேரம் இல்லை, தாவீது அந்த 400 பேருக்கு
அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், என் சகோதரரே, நாம் இப்படி செய்ய வேண்டாம். யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ, ரஸ்துக்கள் அண்டையிலே உட்கார்ந்தவர்களுடைய பங்கும் அவ்வளவே. நீங்கள் வேதம் தெரிந்தவர்கள், அதனால உங்களுக்கு வசனத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றார் தெரியுமா? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ, ரஸ்துக்கள் அண்டையில் உட்கார்ந்திருந்தவர்களுடைய பங்கும் அவ்வளவே. அப்பந்தான் இவனுக்கு புரிஞ்சது, ஓஹோ, நாமளும் புறப்படாம இருந்திருந்தா நமக்கு பங்கு கிடைத்திருக்காது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், நீங்க முடிக்கிறீங்களோ இல்லையோ, தொடங்கி இருங்க, உங்களுக்கும் கர்த்தர் பலன் தருவார். நல்ல கையை தட்டுங்களே. அம்மா, என்ன வலிக்குதா கை? தப்பு இல்லை, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்படி சொல்லுகிறேன், அதனால தான் தானியேலை பற்றி வேதம் சொல்லுகிறது. தானியேல் 9:23 கவனிங்கள். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, that means அவன் முடிக்கிற போதல்ல, இடையில் அல்ல, ஒரு மனிதன் தொடங்குகிறதை வைத்தே கர்த்தர் அவனுக்கு பலனை தீர்மானித்து விடுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க தொடங்கிட்டீங்கனாலே கர்த்தர் உங்களுக்கு பலனை தீர்மானித்து விடுகிறார். சத்தியம் என்றால் கை தட்டுங்க. அவன் விண்ணப்பம் பண்ணின, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதனுடைய அர்த்தம், நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே பரலோகம் அதற்கான கட்டளையை வெளிப்படுத்தி விடும். இந்த ஜனவரி மாதம், இந்த பண்டிகை காலத்தில் எத்தனை விசுவாச பிள்ளைகள், எத்தனை குடும்பம் சொல்ல போறீங்க, நான் முடிக்கிறேனோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் தொடங்க போகிறேன், நான் தொடங்க போகிறேன். அண்ணே கொஞ்சம், நான் தொடங்க போகிறேன், நான் தொடங்க போகிறேன். வேடிக்கை பார்க்காதீங்க அக்கா, ஐயா, வேடிக்கை பார்க்காதீங்க. எப்போதும் போல ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு சும்மா ஒப்பேத்திட்டு போக வராதீங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் ஆரம்பித்து விடுங்கள். Start something. எத்தனையோ தடவை 21 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பேன். 4 அல்லது 5 நாட்கள் அதை ஒழுங்காக கடைபிடிக்க முடியும். அதற்கு பிறகு ஊழியத்தினுடைய வேகத்தினால சிலதை ஒழுங்கா செய்ய முடியாது. நான் நினைப்பேன் அவ்வளவுதான், இந்த உபவாசத்துக்கு பலன் இல்லைன்னு. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன், தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நன்றி. தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்க முடிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உங்கள் சரீர பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். நீங்கள் தொடங்கி விடுங்கள். நம்பர் 3, பிரயாணத்தை தொடர்ந்தவர்கள். ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க. பிரயாணத்தை தொடர்கிறவர்கள். எத்தனை பேரோடு இந்த சத்தம் தொனிக்கிறது? ஆண்டவரே, இந்த வருஷம் நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறேன். படிப்பு ஒரு பிரயாணம், தொழில் ஒரு பிரயாணம், ஊழியம் ஒரு பிரயாணம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் எனக்கு தோல்வி இருக்கக்கூடாதுப்பா, இந்த பிரயாணத்தில் எனக்கு ஒரு வெற்றி இருக்கணும். அண்ணே கொஞ்சம் கீபோர்டில் கை வைங்க, இவங்களை கொஞ்சம் கொண்டு வரணும். கொஞ்சம் கை வைங்க, வாயில் திறங்க பார்க்கலாம் ப்ளீஸ். ஓ ராபா சந்தர் ராபாசியா, கொஞ்சம் வாய்களை திறங்களே. எனக்கு என்னுடைய எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், பிரசங்கம் அல்ல விஷயம், தேவ பிரசன்னம் வரணும், அவ்வளவுதான். தேவ பிரசன்னம் வரணும், அவ்வளவுதான். தேவ பிரசன்னம் வந்துட்டு நான் லைஃப் வில் சேஞ்ச். ஐயா, கொஞ்சம் கைகளை உயர்த்தி, புறப்படாம இருந்து உப்பிரிகையில இருந்து பாவம் செய்து செத்து போகிற தாவீதா இருப்பதை விட தன் மரண பத்திரிகையை கையிலே வாங்கிக் கொண்டு மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கிற உரியாக்கள் தேவனுக்கு போதும். கொஞ்சம் நல்ல வாய்களை தரங்க. ஏமா, ஜெபிக்க பழகினவங்க தானே, எத்தனை வருஷம் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். வாயை தரங்க, தப்பு இல்ல. விசேஷ கூட்டங்கள் எதுக்கு வைக்கிறாங்க? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மாதிரி உட்காருவோம் எழும்புவோம் சொல்றதுக்கா? இல்ல, கொஞ்சம் வாயை தரங்க. ஓபன் யுவர் மவுத். வெக்கப்படாதீங்கம்மா, வெக்கப்படாதீங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் தொடங்கிடணும்பா, குடும்ப ஜெபத்தை தொடங்கிடணும், தனி ஜெபத்தை தொடங்கிடணும், வேத வாசிப்பை தொடங்கிடணும். பாதியில நீ விடாய்த்து போனாலும் பரவாயில்ல, அதுல ஒரு பிரமாணம் இருக்கு. இன்று வரைக்கும் அது பிரமாணமா இருக்குன்னு போட்டிருக்குங்க. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலிலே அது பிரமாணமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலே, இன்றைக்கும் அது பிரமாணமாய் இருக்கிறது. யாரோ இப்படி பயப்படுறீங்க, நான் சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு அது கேவலமாயிருமே, நான் பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம போயிட்டா அது பலவீனமாய் போய் விடுமே. இல்ல,
வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த ஆடிட்டோரியம், இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. கொஞ்சம் வாய்களை திறங்க. யாராவது ஆராதிக்கணும்னு விரும்புறீங்கன்னா நல்ல வாய்களை திறந்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்க தொடங்குங்க. நான் சொல்றேன், ரஸ்துக்கள் காக்கிறவர்கள் அண்டையில இருக்கிறவர்களுக்கு, ஐயோ குடும்ப பிரச்சனையினால பாதியில விட்டுட்டேனாலும் அவர்களுக்கு என்ன பங்கோ அதே பங்கு உனக்கு கிடைக்கும். 3ஆம் மணி வேலைக்காரனுக்கு என்ன கூலியோ 11ஆம் மணி வேலைக்காரனுக்கும் அதே கூலி. ஹல்லேலூயா. புறப்படாது இருக்கிற கூட்டத்தில் மாத்திரம் இருந்து விடாதீங்க. இந்த வருஷம் எதையுமே செய்யாமல் மாத்திரம் இருந்து விடாதிருங்கள். இந்த 2வது 3வது கூட்டத்திலாவது இருக்க பழகுங்கள். அட்லீஸ்ட் பிரயாணப்பட்டு விடாய்த்து போனாலும் பரவாயில்லை, பிரயாணத்தை தொடர்ந்து வர்கள். இப்ப இந்த பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். எப்படியாக என் பிரயாணத்தில் எனக்கு மேன்மை கிடைக்க வேண்டும். அந்த மேன்மை என்பதை 3 விதமாக பிரிக்கிறார்கள். கனம், புகழ்ச்சி, பலன். கனம், புகழ்ச்சி, பலன். நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு சொல்றேன். கனம், புகழ்ச்சி, பலன். அப்படி தனியாலாம் நான் சாக முடியாது, பார்த்துடுங்க. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் காய்பா சொல்லுவார்ல, அநேகருடைய பாவத்துக்காக ஒருவன் மரிப்பது நல்லதுன்னு. அது இயேசு மரிப்பார், ஞானேஷ் இல்லை. சேர்ந்து பேசினா சேர்ந்து போவோம். கொஞ்சம் நீங்க பேசி பேசி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஒன்னும் உங்களால செய்ய முடியாததெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டோம். கனம், புகழ்ச்சி, பலன். இந்த பிரயாணத்தில், இந்த பிரயாணம் எப்போ சந்தோஷமா மாறுது தெரியுமா? வாட் மேக்ஸ் அவர் ஜர்னி பியூட்டிஃபுல்? ஜெபம் ஒரு பிரயாணம், வேத வாசிப்பு ஒரு பிரயாணம், உபவாசம் ஒரு பிரயாணம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் a journey. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். நீங்க செய்கிற தொழில் ஒரு பிரயாணம். எப்ப நம்ம பிரயாணம் மகிழ்ச்சியை தருது தெரியுமா? வண்டி கூலியாவது கிடைக்கணும் அந்த பிரயாணத்தில். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டீஏன்னு சொல்லுவாங்க. டீஏ கிடைக்கும். இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி போனதுக்கு ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு 500 ரூபாய் கவர்ல கிடைச்சதுன்னா அது ஒரு சிரிப்பு தானே. ஒரு பிரயாணத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதே என்னுடைய ஏதோ ஒரு கனம். இந்த பாருங்க, நீங்க இந்த பிள்ளைங்களை பெற்றவங்க என்ன நேசித்தாலும், இந்த பிள்ளைகளுக்காக இந்த அம்மா மாதிரி ஏதாவது செய்தாங்கன்னா இந்த பிள்ளைங்க சொல்றதை பார்த்தீங்களா, ஏன் செய்தீங்க, எதுக்கு வந்தீங்க, அப்படிதான் கேட்பாங்க. இது மாங்காய் பறிச்சு, தேங்காய் பறிச்சு, புளியங்காய் பறிச்சு, முருங்கைக்காய் பறிச்சு, வண்டி ஏறி இங்க இருந்து அங்க போய் அந்த பிள்ளைய போய் பார்க்க போகும். எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும். வீட்டுல போய் கூட சிரிக்கலாம், தப்பு இல்லை. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும். அந்த அம்மா உள்ள மாங்காவெல்லாம் பறிச்சு ஊறுகாய் போட்டு, ஊறுகாய் நல்லா சாப்பிடுவாளேன்னு வாங்கிட்டு போனா எதுக்கு வந்தீங்க, என்னதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும். இந்த அம்மாவுடைய பிரயாணத்துல பலன் கிடைச்சதா? இல்ல. நல்ல தலை அசைங்கம்மா, இல்ல, பலன் கிடைக்கல. ஆனா அதே பொண்ணு அம்மா வந்த உடனே அந்த ஒரு சுடு சோறை பிளேட்ல போட்டு, அம்மா கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாவை அந்த சுடு சோறுல போட்டு பிசைஞ்சு ஒரு உருட்டி வாயில போட்டு, என்ன டேஸ்ட் அம்மா அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவுடைய பிரயாணத்துல பலன் கிடைத்தது. அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னும் ஒரு பாட்டில் ஊறுகாய் போடலான்னு தோணும். அப்படித்தானா? அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு பிரயாணத்திலும் உங்க கண்கள் பலனை பார்த்து விட்டால் இன்னும் செயல்பட வேண்டும் என்று தோணும், இன்னும் செயல்பட வேண்டும் என்று தோணும். சமைக்கிறது ஒரு பிரயாணங்க, பிள்ளைகளை நேசிக்கிறது ஒரு பிரயாணம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு பிரயாணம், பிள்ளைகளுக்காக முதலீடு பண்ணுவது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே பெற்றார்கள் வீழ்ச்சியை அல்ல, தோல்வி அல்ல, பலனை பார்க்கணும், மேன்மையை பார்க்கணும், கனத்தை பார்க்கணும், ஒரு புகழ்ச்சியை பார்க்க வேண்டும். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு ஜெப பிரயாணம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை தெரியுமா? ஜெபம்னா ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா?
ஜெபம்னா ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா அந்த ஜெப பிரயாணத்தில் அவர்கள் பலனை பார்க்கவில்லை. மத்தேயு 6:6 சொல்லுகிறது, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஜெபம் பண்ணி ஜெபத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சுன்னு வைங்களே, ஜெப ஆயுதத்தை உங்களால கீழே வைக்க முடியாது. வேதம் வாசித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீரோடைகள் அருகே நடப்பட்ட மரமாக தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிள் படிச்சு தேவ சத்தம் கேட்டு பலன் அடைந்து பழகிட்டீங்கன்னா வேத புஸ்தகத்தை கீழே வைக்க முடியாது. உபவாசம் இருந்து இரும்பு கதவுகளை உடைக்க, வெங்கல தாழ்பாள்களை இரும்பு கதவுகளை, வெங்கல கதவுகளை இரும்பு தாழ்பாள்களை நீங்க முறிச்சு பாருங்க. உபவாசத்தை நீங்கள் வெறுத்து விட மாட்டீர்கள். புரிஞ்சவங்க மட்டும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே உபவாசம், ஜெபம், வேத தியானம் என்பது எப்படி ஸ்கூல் படிக்கும் போது கிரிக்கெட் விளையாட போறது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ, அல்லது ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல பிடி பீரியட் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அதுபோலதான் இன்றைக்கு வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் இட்ஸ் பிகம் அவர் பேஷன். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒன்றரை கலந்து விட்டது. ஏனென்றால் பிரதிபலனை பார்க்கிற யாருடைய பிரயாணமும் இந்த வருஷம் சோர்ந்து போகாது. நான் இப்படி ஜெபம் பண்றேன், இந்த வருஷம் இந்த சபையாருடைய பிரயாணம் சோர்ந்து போகிற பிரயாணமாக அல்ல, சோர்ந்து போகிற பிரயாணமாக அல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெப பிரயாணத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பலனை நான் பார்க்கட்டும். நான் அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் ஜெப பிரயாணம் இன்னும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது நான் ஒரு பலனை பார்க்கட்டும்பா. எங்க சுவிசேஷ பிரயாணத்துல ஒரு 4 ஆத்துமாக்களை நாங்க பார்த்துறட்டும். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஓ ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்க பிரயாணத்தில் இந்த வருஷம் நாங்கள் இன்னும் உற்சாகமாய் ஓட, இந்த மையூர் திருச்சபையா இன்னும் ஜெபத்திலே அதிக நேரம் செலவிட ஒரு பிரதிபலனை பார்க்கட்டும். நான் இப்படி சொல்றேன், ஜெபம் பண்ணி பலனை ருசிச்சு பார்த்த ஒரு அண்ணாளா இருந்தால் மறுபடியும் சாப்பிட்ட பிறகு நீ ஆலயத்திற்கு போவாய். I repeat again, ஜெபம் பண்ணி தேவ தொடுதலை பெற்ற ஒரு அண்ணாளா இருப்பீர்களானால் எல்கானா சாப்பாடு கொடுத்த பிறகு 10 பிள்ளைகளுக்கு அதிகம் சொன்ன பிறகு வேதம் சொல்லுகிறது மறுபடியும் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க போனா பலனை பார்த்தவர்கள் தேவனை விட மாட்டார்கள். பலனை பார்த்தவர்கள் பிரயாணத்தை நேசிப்பார்கள். வாழ்க்கை வெறுத்து போய் இனி என்ன வாழ்க்கை, இந்த வருஷம் எப்படி வாழ போகிறோம் என்று திக்கற்று வந்திருக்கிற சிலரோடு ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி பேசுகிறார். Your journey is going to be beautiful. உங்கள் பிரயாணம் இன்பமாய் மாற போகிறது. உன் பிரயாணம் சந்தோஷமாய் மாற போகிறது. கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற யாராவது இருக்கிறீங்களா? இல்லனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஒரு மாதத்துல குறைஞ்சது 25 இருந்து 28 நாட்களுக்கு மேல கர்த்தருடைய இரக்கத்தினால நான் ஊழியத்தில் பிரயாணம் பண்ணுகிறேன். எத்தனையோ அலைச்சல்கள், எத்தனையோ பிரயாணம், சாப்பாடு வித்தியாசம், தண்ணி வித்தியாசம். ஆனா என் பிரயாணத்தில் சோர்வு வராமல் இருப்பதற்கு ஆங்காங்கே கர்த்தர் பலனை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு நாம் பேசுறது புரியுது? இந்த வருஷம் விசுவாச பிள்ளைகளுடைய ஜெப பிரயாணம் இன்பமா இருக்கட்டும். வேத வாசிப்பு என்கிற பிரயாணம் இன்பமா இருக்கட்டும். சபை கூடி வருகிற பிரயாணம் இன்பமா இருக்கட்டும். நீ என்ன உயிரை கொடுத்து பேசு, நாங்க செய்யறத நாங்க செய்வோம். நீ கூலிக்கு மாரடிச்சிட்டு போன எங்களை பாக்குறீங்க. என்ன நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு தொடுதல் வரணும். ஏன் நம்ம வாழ்க்கையை நம்மளால நேசிக்க முடியல தெரியுமா? பலன் பார்க்கல. அப்படி ஒத்துக்கிட்டா தான் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருமே. இருங்க, அப்படியே இருங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்றவங்களுடைய வியாதி சுகமாகாதம்மா. வக்கீலுக்கிட்ட உண்மை நிலவரம் சொல்றவனுடைய கேஸ் முடிவுக்கு வராது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றவங்க உருப்படவே முடியாது. இந்த டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இந்த வியாதியை சொல்றதுக்கு வெக்கமா இருந்தப்ப வியாதியில சாக வேண்டியதுதான். இப்போ டாக்டர்கிட்ட போய் எனக்கு வெக்கமா இருக்கு, அது செத்துற வேண்டியதுதான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? வக்கீல் கிட்ட போய் உண்மை நிலவரத்தை சொல்லாம அந்த அவன் கண்டத்துல கொஞ்சம், அவன் இடத்துல கொஞ்சம் இடம் இங்கே சேர்த்து நான் கட்டிட்டேன்னு உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன வழக்காடுவாரு. இல்ல ஏன் இடம் தானு நீங்க வாதிச்சீங்கன்னா கேஸ் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பண்டிகையிலும் இதான் நடக்குது.
ஆண்டவர்கிட்ட ஏமாத்திட்டு யாரை ஏமாத்துறோம்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த வருஷம் என்னுடைய பிரயாணம் மதிப்பிற்குரியதாய் மாறணும். என்னுடைய ஜெபம் அதுவா மாறட்டும்னு கேளுங்க. நான் இந்த வருஷம் பண்ண போகிற பிரயாணம் எனக்கு மேன்மை கிடைக்கிற பிரயாணமா இருக்கட்டும். எத்தனை பேரோடு ஆண்டவர் இடைபடுகிறத உணர்றீங்க? என் பிரயாணம் எனக்கு மேன்மை உள்ளதாய் மாறட்டும். இன்னும் கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்துறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வருஷம் உங்க பிரயாணத்தில் தோல்விகள் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் உங்க பிரயாணத்தில் இழப்பு இருக்கக்கூடாது. இந்த வருஷம் உங்க பிரயாணத்தில் கண்ணீர் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் முழுவதும் வேஸ்டா போச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த வருஷம் முடிவில் குடும்பமா எழுந்து நின்று சொல்லணும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் அப்படி சொல்லணும். இந்த கன்வென்ஷன் கூட்டம் அப்படியாக அமையட்டும்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர், என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. பார்த்தாதானே ஒரு மணி வரும். ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும். ஐயா மாறலாம், கொஞ்சம் பாடுகிறேன். என்னாலுமே என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாரும் பாடுவோம். அல்லாமல் எனக்கு யாரும். ஒரே குரலா, என் ஏசையா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இந்த வருஷம் விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரயாணத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கிற வருஷம். கை தட்டினா நல்லா இருக்கும், இல்லைனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கவனிங்க சிஸ்டர், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்கள் தானே. கொஞ்சம் வாயை திறந்து கையை தட்டி சொல்லுங்க, this year என் பிரயாணத்தில் எனக்கு மேன்மை கிடைக்க போகிறது. இந்த வருஷத்தை நீங்க தோல்வியில முடிக்க போகிறது இல்லை, இந்த வருஷத்தை வெறுமையில முடிக்க போறது இல்லை. சில வாலிப பிள்ளைங்க பிரேக் சிஸ்டம் இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷம் வேலை இல்லாமல் உன் பிள்ளைகள் இருக்க போகிறது இல்லை. உன் குடும்பத்தில் யாரும் விருதாவாய் ஒரு நாளையும் செலவழிக்க விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர். ஓ, நாட்கள் பொல்லாதபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு இந்த மெய்யூர் திருச்சபையில் ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் உன் பிரயாணத்தில் உனக்கு மேன்மை. சரி, எதிலிருந்து ஆண்டவர் பலன் கொடுக்க தொடங்குகிறார்? ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தாதான் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல.
அது மாதிரி தேவனும் யாருக்கு பலன் கொடுக்கிறார், எதை செய்தால் பலன் கொடுப்பார்? வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம். வேகமாய் மத்தேயு 10 அதனுடைய 42வது வசனம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல். ஓ மை காட், தண்ணி கொடுத்தாலே பலன் இருக்காம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. பச்சை தண்ணி, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு a cup of cold water, a cup of cold water. ஆண்டவரே, இவ்வளவு எளிமையாக்க கூடாது, பலன் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு எளிமையான பரீட்சை வைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஐயா 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 ஐயோ. ஆனா நீங்க சாப்பிடும் போது நான் வந்து பார்ப்பேன், சாம்பாரத்தா ரசந்தத்தான்னு கேட்டீங்க, சத்தம் போடாத வாயெல்லாம் சிரிக்க மறைச்சு பார்க்காதீங்க. ஆமா, சாம்பார் வழியை கொண்டு வா, ஊருவா கொண்டு வான்னா இங்க இங்க திறக்காத வாய் எங்கேயும் திறக்க கூடாது. நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது எங்க இருந்து வருது சத்தம்? சாம்பாரை கொண்டு வா, ரசத்தை கொண்டு வான்னா இங்க சத்தம் போடணும், இங்க ஏல விடணும். இதான் ரைட் பிளேஸ். முருங்கைக்காவுக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் ஏல விடுறதுக்கு அல்ல நம்மளை கர்த்தர் அழைச்சது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அதையும் விட்டுற வேண்டாம், இருக்கட்டும், இதையும் விட்டுற வேண்டாம். 75 வயசு பாட்டி பின்னாடி இருந்து சத்தம் போடுது, 3 தரம் 37 ரூபா, 43, 73, 63. இந்த திருநெல்வேலி தாண்டி இந்த களக்காடு பக்கம் கன்வென்ஷனுக்கு போனோம்னா எப்போ எந்த தேங்காய் நம்ம தலையில விழுன்னு தெரியாது, எல்லாம் கட்டி தொங்க. பிரசங்க நேரத்தில் அவர்களுக்கு எழுப்புதல் வராது, அதெல்லாம் முடிச்சிட்டு ஏல விடுவாங்க பத்தேடா, அப்பந்தான் அவர்களுக்கு எழுப்புதல் வரும். இந்த தோரணம் 150 ரூபாய். வசனத்துக்கு ஏல விடணும் சார், வசனத்துக்கு ஆமென் சொல்லணும், வசனத்துக்கு அல்லேலூயா சொல்லணும். நல்ல கையா சைத்து ஹல்லேலூயா. அப்ப எதில இருந்து கர்த்தர் பலன் கொடுக்க தொடங்குறாரா? பச்சை தண்ணியில இருந்து. எதில இருந்துமா? ஒரு கலசம் தண்ணி, பச்சை தண்ணி. அதை அடுப்புல எடுத்து சூடாக்க கூட வேண்டாமா? கார்பரேஷன்ல இருந்து வரக்கூடிய குளோரின் கலந்த அதே தண்ணியை கொடுத்தாலும் உனக்கு பிரதிபலன் உண்டு. கவனிங்க, தம் பிள்ளைங்க பாஸ் ஆகணும்னு நினைச்ச சண்டே ஸ்கூல் டீச்சர் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியல? தம் பிள்ளைகள் பாஸ் ஆகணும், நல்ல பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர் எப்படி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? கர்த்தர் என் டேஷ், பெரிய கொஸ்டின் இது. ஜீவ அப்பம் டேஷ், நானே வழியும் சத்தியமும் டேஷ் ஆயிருக்கிறேன். இது பெரிய கேள்வி, இமாலய கேள்வி. இதுல 10 பேர் எழுதி சோப்புடப்பா வாங்கிட்டான். இது நான் எதுக்கு சொல்றேன்டா, தன் பிள்ளைகள் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற எந்த ஆசிரியரும் கேள்விகளை லகுவாக்குகிறார்கள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, திராட்சரசம் கொடுக்கிறவனுக்கு பலன் இல்லாமல் போகாதுன்னு எழுதியிருந்திருக்கலாமே, ஏன் பச்சை தண்ணின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய இருதயம் என்ன தெரியுமா? ஒருவரும் பலனை இழந்து விடக்கூடாது. அதான் கை தட்டி புரிஞ்சவங்க மட்டும். ஒரு ஆள் கூட, nobody will miss that. சில சர்ச்சில் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா பரீட்சை எழுதின அத்தனை பேருக்கும் பிரைஸ், அத்தனை பேருக்கு பிரைஸ். இதுல எவன் முத பிரைஸ் எவன் ரெண்டாம் பிரைஸ் கூட தெரியாது, எல்லாருக்கும் பிரைஸ் கொடுப்பாங்க. ஆறுதல் பரிசுன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. ஏன்னா யாரையும் தோற்கடிக்க கூடாது. ஒரு திருச்சபையே, ஒரு சின்ன கூட்டமே தன்னிடத்தில் தன்னை நம்புகிறவர்கள் தோற்க கூடாது என்று நினைக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் முடிவெடுக்கிறார். பச்சை தண்ணியை அளவுகோலா வச்சார் தெரியுமா? எல்லாராலும் கொடுக்க முடியும், எல்லாராலும் கொடுக்க முடியும், எல்லாராலும் கொடுக்க முடியும். ஆமாதானா? தண்ணியை பற்றி 3 விஷயம் நான் சொல்ல போறேன். ஒன்று, தண்ணீர் அடிப்படையானது. சொல்லி வந்தா நல்லா இருக்கும். தண்ணீர் அடிப்படையானது. தண்ணீர் என்பது, அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்த உடனே முதல்ல ஒரு செம்பு தண்ணி கொடுக்கிறோம். தண்ணீர் கொடு. தண்ணீர் என்பது அடிப்படையானது. நம்பர் 2, தண்ணீர் என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. இந்த ஜாதி அந்த ஜாதி, நோ, இட் இஸ் காமன் ஃபார் ஆல். 3, தண்ணீர் என்பது விலை இல்லாதது. உடனே பிஸ்லரி அக்கோஃபினானி என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. அது விலை இருந்தாலும் தண்ணீருக்கு என்ன இல்லை சார்? தண்ணீருக்கு விலை கிடையாது. அப்ப தண்ணீர் அடிப்படையானது. நம்பர் 2, தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. 3வது, தண்ணீர் விலை இல்லாதது. விலை இல்லாத ஒன்றைக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். ஆனால் கண்ணீருக்கு பலன் இருக்குமா இருக்காதா?
ஜெபத்துக்கு பலன் இருக்குமா இருக்காதா? ஆராதனைக்கு பலன் இருக்குமா இருக்காதா? நீங்க தேவனை புரிந்து கொள்ளுங்க, தேவனை புரிந்து கொள்ளுங்க. பச்சை தண்ணிக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருந்தால் எப்படிப்பட்ட தேவன்? இவர் எல்லாரையும் பலனடைய வேண்டும் என்றே தீர்மானித்திருக்கிறார். ஒரு 5 வசனங்களை வேகமா நான் சொல்றேன், நீங்க எழுத அல்லது நீங்க வாசிக்க நமக்கு நேரம் இருக்காது. 5 இடங்களிலும் இயேசு அல்லது இயேசுவால் அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் இந்த ஜனங்களுக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு உங்களால புரிந்து கொள்ள முடியும். முதல் வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2வது வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3வது வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4வது வசனம் ஆதியாகமம் 24:17வது வசனம். 5வது வசனம் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். இது 3ஆம் அறிக்கை. இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன். இப்பதான் சிலர் பைபிளே திறக்காக. முதல் வசனம் என்ன கவனிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு என்ன கேட்டார் தெரியுமா? சமாரியா ஸ்திரீட்ட தாகத்துக்கு தான்னு கேட்டார். நான் கேட்கிறேன், கேட்கறத தான் கேட்கறீங்க, நல்லதா கேட்க வேண்டியதானே? எங்க அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் எங்க வீட்டுக்கு லீவுக்கு வரும்போது எங்க அப்பா எங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கொடுப்பாரு. கேட்கறத நல்லா கேளல. மெய்யூர்ல சொந்தம் பந்தம்லாம் தெரியாதா? எங்க அப்பா சொல்லுவாரையா, மாமன் வந்திருக்காருல, கேட்கறத நல்லா கேளு. சும்மா ஐஸ்கிரீம் வேணும், கோன் ஐஸ் வேணும்னு கேட்காத. ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய் சைக்கிளை கேளல. ஆனா இவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா தொந்தரவு பண்ணாத அத்தைய. சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க, அப்பதானே ஃப்ரீ ஆகும். இவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா தொந்தரவு பண்ணாத அத்தைய. அத்தை வந்ததே நமக்கு பெரிய பொக்கிஷம். அதுல அத்தை என்ன தரணும் பொக்கிஷம்னு எங்க அப்பா சொல்லுவார். ஆனா எங்க அம்மாவுடைய கூட பிறப்புகள் வந்துட்டா கேளம்ல, கேளு, என்னத்தையாவது கேள. அப்ப சமாரியா ஸ்திரீட்ட இயேசு என்ன வேணாலும் கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையாமா? ஆனா என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா, தாகத்துக்கு தா. அப்ப நல்ல கேளுங்க, தாகத்துக்கு ஏன் தாகத்துக்கு தான்னு கேட்டார் தெரியுமா? ஆண்டவர் சர்வத்தையும் அறிந்தவர். இவர்கிட்ட கேட்கிறாரு, உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லைன்னு. உடனே இயேசு சொல்றாரு, நீ சொன்னது கரெக்ட். இங்க பாருங்க, ஒன்னும் இல்லாதவன் தான், ஒண்ணுக்கு மேல வச்சிருக்கிறவனும் இல்லாததுக்கு சமம் தான். ரொம்ப லேட்டா தான் உங்களுக்கு புரியும். நல்லது. ஒன்னும் இல்லாதவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு மேல வச்சிருக்கிறவனும் இல்லாததுக்கு சமம். இவளுக்கு புருஷன் இல்லாததுனால இல்லைன்னு சொல்லல, ஒண்ணுக்கு மேல, அதனால இல்ல. எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான். ஃபேன் ரிப்பேர் ஆனா ஃபேன் சரி பண்ணுவான், டிவி ரிப்பேர் ஆனா டிவி சரி பண்ணுவான், செடி வச்சிருவான், செடிக்கு என்ன மருந்து போடணும்னு தெரியும், மோட்டர் சரி பண்ணிடுவான், எல்லா வேலையும் தெரியும். ஆனா வேலை இல்லை. இந்த ஒண்ணுக்கு மேல உள்ள திறமை உள்ள உருப்பட மாட்டான். அப்ப இந்த ஒன்றுக்கு மேல புருஷன் இவரோடு வாழ்ந்து அவளை விட்டு போயிருந்திருக்கிறார்கள். அதை தான் இயேசு சொன்னார், 5 புருஷன் உனக்கு இருந்தான், 5 பேரும் உனக்கு புருஷன் அல்ல, இப்போ 6வது ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு புருஷன். ஏன் தெரியுமா? ஏன் பிரிவினை வருது? ஏன் மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிறத நம்மால கொடுக்க முடியல, அதனால பிரிந்து போறாங்க. மனிதர்கள் ஏன் நம்மளை விட்டு பிரிந்து போகிறாங்க? நண்பர்கள் ஏன் பிரிந்து போகிறாங்க? உறவுகள் ஏன் பிரிந்து போகிறார்கள்? Why people divorce us? நம்மை ஏன் ஜனங்கள் பிரிந்து போகிறார்கள்? அதனாலதான் ஏசாயாவில் ஒரு தீர்க்கதரிசனம் எழுதி இருக்கிறது, உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உன்னை விவாகரத்து பண்ணினவர்கள் மறுபடியும் உன்னை விவாகம் பண்ணுகிற காலம் வரும். கை தட்டி, இது போதாது, உங்ககிட்ட இதை பேசிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? ஏசாயாவில் அப்படி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. ஏசாயா 62:5 அந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறது. உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். வாலிபன் தன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். Your people will marry you. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேராரின் மேய்ப்பர்கள் ஈசாக்கை ரொம்ப காலம் இருக்க முடியவில்லை, அவனோடு உடன்படிக்கை பண்ணினது போல நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மெய்யூர் சபையை ஒரு பெரும் கூட்டம் விவாகம் பண்ண போகிறது. உன்னை மறுதலித்தவர்கள், உன்னை பகைத்தவர்கள், இதுக்கு மேல உயிர் இல்லாதவங்க கிட்ட நாம் பேச முடியாது. கொஞ்சம் கை தட்டணும். உன்னை விவாகரத்து பண்ணுவதற்கு காரணம் என்ன? ஏன் நம்மளை விவாகரத்து பண்றாங்க?
நான் கேட்கிறேன், சரி ஒருத்தன் அவளை விவாகரத்து பண்ணியிருக்கலாம், 5-6 பேர் விவாகரத்து பண்ணியிருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தை கேட்கிற, இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தின் வாயிலாக கேட்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மை விட்டு போய்விட்டார்கள். ஏன் போனாங்க தெரியுமா சகோதரி? அவங்க எதிர்பார்க்கிறத நம்மளால கொடுக்க முடியல. அவங்க எதிர்பார்க்கிறத நம்மளால கொடுக்க முடியல. இந்த மூத்த புருஷன் என்ன எதிர்பார்த்திருப்பான்னு எனக்கு தெரியல, சுடிதார் போடணும்னு எதிர்பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எங்க அப்பா லேசா எங்க அம்மா கிட்ட சொல்றாரு. எங்க அம்மா ரிட்டையர்ட் ஆன டீச்சர், எங்க அப்பா கல்வி அதிகாரி. எங்க அப்பாவுக்கு வந்து ஆசையை பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து ஆசை, எங்க அம்மா பேர் ராணி. ராணி, இந்த சேலையை சுத்தி கட்டுறதுக்கு இந்த சுடிதார் இப்படி போடுறது நல்லாதான் இருக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப எங்க அம்மா கேட்கிறாங்க, இது என்ன திடீர் ஆசை? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப இது மனுஷனுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. இப்போ கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆனதுனால அவங்க விவாகரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு வாழ்க்கை கிடைக்காது இல்ல, அதனால சிலர் விவாகரத்து பண்றது இல்லை. ஆனா நான் யோசிக்கிறேன், இவளுக்கு ரொம்ப சின்ன வயசா இருந்திருக்கும், அவளை கல்யாணம் பண்ணவனுக்கு சின்ன வயசா இருந்திருக்கும். அதனால இவன் அவளை சுடிதார் போட கேட்டிருப்பான். இல்ல, நான் சாரி தான் கட்டுவேன், நான் இப்படி பூவெல்லாம் வச்சுட்டு இப்படித்தான் வருவேன். அவன் வெஸ்டர்ன் மாடல்ல கேட்டிருப்பானா இருக்கும், அதனால வாழல. கொஞ்சம் கவனமா கேட்கணும் ப்ளீஸ். 2வது புருஷன் என்ன கேட்டான்னு தெரியல, ஃபிங்கர் டிப்ல இங்கிலீஷ் பேசணும்னு கேட்டிருப்பான். அவ தமிழ் மீடியம், அவளுக்கு இங்கிலீஷ் வராது. அவ என்ன செய்ய முடியும்? எதிர்பார்த்ததை கொடுக்க முடியல. நீ ஃபோர்க் வச்சு சாப்பிடுவோன்னு பார்த்தா நீ கை வச்சு பிசைஞ்சு சாப்பிடுற, எனக்கு ஒண்ணு பிடிக்கல. லிசன் லிசன் லிசன். இப்படி ஜெரால்ட் பிரதர் 6 புருஷர்களும் இவகிட்ட எதையோ எதிர்பார்த்து, இவகிட்ட எதிர்பார்த்தது கிடைக்காததுனால இவளை அவளை இழந்து அவளை ஒதுக்கி விட்டு போனார்கள். இப்போ 7வதாக ஒரு மணவாளன் இவரை சந்திக்க வருகிறார். கேட்கல, 7வது ஒருவர் இவளை சந்திக்க வருகிறார். இப்போ அவருக்கு என்ன தெரியுமா? நானும் இவகிட்ட கேட்டு இவளை காயப்படுத்த விரும்பல. நான் என்ன கேட்க போறேன்னா, இவளால கொடுக்க முடிஞ்சதை கேட்க போறேன். நான் ஒருவரை அறிவிக்க வந்திருக்கிறேன். இத்தனை வருஷம் உறவுகளும் சொந்தங்களும் நேசங்களும் உங்ககிட்ட இல்லாததை கேட்டு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த 2026வது வருஷம் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவரும் உங்களை வேதனைப்படுத்த மாட்டார், ஆண்டவரும் உங்களை காயப்படுத்த மாட்டார். சம்பந்த வீட்டுக்காரர்கள் உங்ககிட்ட இல்லாததை கேட்டு உங்களை காயப்படுத்தலாம். பிள்ளைகள் பெற்றாரிடத்தில் இல்லாததை கேட்டு காயப்படுத்தலாம். சொந்த மனைவி கணவனிடத்தில் இல்லாததை கேட்டு காயப்படுத்தலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பாரு, உங்களால கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாரு. எத்தனை பேருக்கு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க. அதுக்கு தான் கதையா சொல்லி போறோம். எனக்கு தெரியும் ஐயா, இந்த 9-10 வருஷ ஊழியத்தில் என்கிட்ட இல்லாததை ஒரு நாள் அவர் கேட்டதில்லை, என்கிட்ட இல்லாததை ஒரு நாள் கேட்டதில்லை. எங்க கணக்கு டீச்சர் என்கிட்ட கணக்கு வருமானு எதிர்பார்த்தாங்க, என்கிட்ட இல்லாததை கேட்டாங்க. எங்க கொயர் மாஸ்டர் என்கிட்ட கார்டு வருமானு கேட்டார், என்கிட்ட இல்லாததை கேட்டார். ராஜ்குமார் அண்ணா என்கிட்ட கார்டு எதிர்பார்ப்பீங்க, என்னால உங்ககிட்ட கேட்கறத தர முடியாது. ஆனா ஏன் இயேசு எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்ட இல்லாததை ஒரு நாள் கேட்க மாட்டார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் கேட்பார். உங்ககிட்ட என்ன புரிஞ்சவங்க மட்டும் எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் விட்டு கொடுங்க, தப்பில்லைக்கா, தப்பில்லைக்கா. இந்த இயேசு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன ஒரு நாள் அவர் காயப்படுத்தவே இல்லை. என்ன அவருக்கு தெரியும், ஏற்கனவே 6 புருஷர்களால காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். 6 புருஷங்களும் எதையோ எதிர்பார்த்திருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த எதையும் இவளால கொடுக்க முடியல. இப்ப நானும் வந்து அவகிட்ட இல்லாதது ஒன்ன கேட்டு அவளை நான் காயப்படுத்த விரும்பல. இன்றைக்கு இந்த ராத்திரி கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் சிலரோடு பேச தொடங்குகிறார். உங்ககிட்ட இல்லாதது இந்த வருஷம் கேட்க மாட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்பார். 2வது உங்களால கொடுக்க முடியுமான்னு பார்ப்பார். அதனாலதான் மோசேட்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். அவன் சொன்னா, ஒரு கோல். எனக்கு தெரியுமே, தெரிஞ்சுதானே கேட்கிறேன். பட்டு வரணும். நத்த விசுவாசிகளா இருக்க கூடாது. என்ன நத்த விசுவாசியா இருக்க கூடாது. இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு போய் சேர்றதுக்கா? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இது இந்த ஆம கதையெல்லாம் இப்ப விளங்காது. என்ன ஆம முயல் கதையெல்லாம் இப்ப எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் உற்சாகமா வரணும் ப்ளீஸ். கொஞ்சம் என்ன உங்களை ஒருவனா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் மோசேட்ட என்ன கேட்டார் தெரியுமா? உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? காட்டு திமரத்தில் இருக்கிறது சகைவன் அவருக்கு தெரியுங்க. அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறது நாத்தான் வேல்னு அவருக்கு தெரியும்.
தன்னை காட்டி கொடுக்க போறது யூதாஸ் காரியத்தை அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே தான் மோசேட்ட கேட்கிறாரு, உன் கையில் என்னன்னு கேட்கிறாரு. அவங்ககிட்ட இல்லாததை கேட்டிருந்தா அவனால கொடுத்திருக்க முடியாது, டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார். அதனால தான் இயேசு முதல் அற்புதம் செய்யும் போதே கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணியை தான் கேட்டார். ஏன் தெரியுமா? நான் கேட்கிறேன், முதல் அற்புதம் செய்ய போறோம். சிலர்லாம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளை பிறந்த நாளை கடன் வாங்கி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல் பிறந்த நாளை முதல் அற்புதத்தை கிராண்டா பண்ணியிருந்திருக்கலாம்ல, பெரிய பொன் பாத்திரத்தில் பண்ணியிருக்கலாம். எப்பா ஒரு 100 லிட்டர் பாதரசத்தை வாங்கிட்டு வாப்பா, கொஞ்சம் சல்பரை வாங்கிட்டு வாப்பா, கொஞ்சம் அமோனியா சல்பேட் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஒண்ணுமே சொல்லல. ஏமா படிச்சவங்களும் இங்க இல்லையா? பேந்த முழிக்கிறீங்களம்மா. அமோனியான்னா என்னன்னு தெரியாதா? சல்பர்னா என்னன்னு தெரியாதா? இப்ப இதெல்லாம் விலையேற பெற்ற கெமிக்கலை கேட்டு அற்புதம் செய்திருக்கலாம். ஆனா இயேசு என்ன கேட்டார் தெரியுமானே? தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார். இந்த வருஷம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க கிட்ட இருக்கிறத வைத்துதான் இந்த வருஷம் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இல்லாததை பத்தி கவலைப்படாதீங்க, இல்லாத திறமைகளை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்க கையில இருக்கிறது தான் உங்கள் அற்புதம். ஆடு மேய்க்கிற கோல் தான் பார்வோனை கலங்க பண்ணுகிற அடையாளமாய் மாற போகிறது. கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த உற்சாகம் போதாது. யாருக்காக கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. என்கிட்ட அது இல்லையே, என்கிட்ட நல்ல குரல் வளம் இல்லையே, என்கிட்ட திறமை இல்லையே, என்கிட்ட உயரம் இல்லையே. ஆண்டவர் என்கிட்ட உயரத்தை கேட்டிருந்தா என்னால உயரத்தை கொடுத்திருக்க முடியாதானே? ஆண்டவர் என்கிட்ட வேற எதையும் கேட்கல, என்னால எதை கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் வேலைக்காரங்க கிட்ட சொல்றார், ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க. ஏன்னா நானும் உன்னை வேதனைப்படுத்த போறதில்லை. யாரோ சொல்றீங்க, நீ எதையும் சம்பாதிக்க வேண்டாம், எதையும் பெற்றுக்கொள்ள ஓடவும் வேண்டாம், இந்த வருஷம் உன் கையில் இருக்கிறது தான் உன்னுடைய அற்புதம் என்று கர்த்தர் சொல்லும் போது உங்க கைத்தட்டி எனக்கே பிடிக்கல. என்ன உங்க கைத்தட்டி எனக்கே பிடிக்கல. என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஏதாவது உணர்றீங்களா? Can you feel anything? ஒண்ணுமே இல்லையா? நன்றி. Can you feel anything? பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? அப்பா கிட்ட இருக்கா இல்லையான்னு யோசிக்க மாட்டான், டக்குன்னு கேட்டுருவான் iPhone 17. அதான் பிள்ளைங்க. என் மனைவியை கடை கூட்டு போயிருந்த போது டக்குன்னு ஏதோ கேட்டா, என்னால கொடுக்க முடியல. நான் சொன்னேன் இப்ப இல்லம்மான்னு சொன்னேன். அப்புறம் கார்ல வரும்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, நான் தெரியாம கேட்டேன், உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப நான் மனசுல நினைச்சேன், நீங்க எல்லாம் இல்லாததை பார்த்து தான் கேட்கறீங்க, அவரு இருக்கிறத மட்டும்தான் என்கிட்ட கேட்கிறார். நீங்க எல்லாரும் என்கிட்ட இல்லாததை கேட்டுதான் என்ன வேதனைப்படுத்துறீங்க. இதான் குடும்பங்க, இதான் உறவுகள். என்ன பாலூட்டி நீங்க பாருங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க, உங்ககிட்ட இல்லாத ஒன்னதான் அந்த பையன் கேட்பா. அது எப்படிதான் அவனுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த வீட்டுக்காரரை பார்த்திருக்கீங்களா? எல்லாம் வச்சிருப்பீங்க, ரசம் வைக்கலையான்னு கேட்பார். இவ்வளவு குழம்பு இருக்கு அவருக்கு. அது ஒரு தீர்க்க தரிசனம் வரும். அது அவருக்கு தெரியும். எல்லா சட்டையும் தோச்சி அயன் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த நீல கலர் சட்டைங்கன்னு கேட்பார். அது மாதிரி இவங்களும் அப்படிதான். நீங்க எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஆனாலும் அந்த பானிபூரி வாங்கி தரலையேன்னு சொல்லுவாங்க. போத்தீஸ்ல 7,932 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு 4 கட்டப்பை வாங்கின பிறகும் இந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கம், பானிபூரி வாங்கி தரலையே. இது எதுக்கு பேசுறேன் தெரியுமா? மனிதர்கள் இல்லாததை கேட்டு காயப்படுத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும் போது தேவன் இருக்கிறதை மட்டும் கேட்டு நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேரால தொடர முடியாததற்கு காரணம் அதுதான். ஆண்டவர் என்னோடு பேசுறாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க, நான் சீக்கிரமா முடிக்கணும். இருக்கிற இடங்கள்ல வாயத்திறங்க. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. இன்னும் கொஞ்சம் ஜெபிங்களே. ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம்
நானும் என் மகளை வேதனைப்படுத்த மாட்டேன். யோசிச்சு பாருங்க பிரதர், நம்ம கிட்ட இல்லாததை கேட்டிருந்தா நாம எங்க போய் நின்று இருப்போம்? நம்ம கிட்ட இல்லாததை கேட்டிருந்தா நாம இந்த தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. நம்ம கிட்ட இல்லாததை கேட்டிருந்தா இந்த தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. இன்னும் கொஞ்சம் பாடலாம். என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. மனசு விட்டு ஜெபிங்க, மனசு விட்டு ஜெபிங்க. ஐயா நீர்தானே. இந்த கூடாரத்துக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம். என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இந்த இயேசு உலக ரட்சகர் தெரியுமா? ஏன் இந்த இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம் தெரியுமா? ஒரு நாள் எங்க கிட்ட இல்லாததை கேட்டு எங்களை வேதனைப்படுத்தினதே இல்லை. தாகத்துக்கு தாடு கேட்கிறார். ஏன்னா 6 புருஷன் உன்னை விட்டு போயிட்டா. எத்தனையோ பேர் உன்னை விட்டு போயிருக்கலாம். நகமும் சதையுமாயிரு. தங்கச்சி கண்ணை மூடு. தங்கச்சி, தம்பி பிஸ்கட் அப்புறம் சாப்பிடு. டேய் பிஸ்கட் அப்புறம் சாப்பிடு. பிஸ்கட் பூஸ்ட் குடிக்க நேரமா இது? வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க மற்றவங்க ப்ளீஸ். ஐயா கொஞ்சம் வாயை திறங்க ஐயா. கூட பிறப்புகள் கூட இல்லாததை கேட்டு நம்மை விட்டு போய் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் உன்னை விட்டு போகாத ஒருவர் எனக்கு இப்படி ஒரு சத்தத்தை ஆவியில போட்டுக்கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேர் உன்னை விவாகரத்து பண்ணி இருக்கலாம். எத்தனையோ உறவுகள் உன்னை விவாகரத்து பண்ணி இருக்கலாம். ஆனால் தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ண வருவார்கள். உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ண வருவார்கள். அதற்கு முன்பதாக தேவன் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து, உங்ககிட்ட இருக்குதான்னு பார்த்து, உங்களால கொடுக்க முடிகிறதா இந்த வருஷம் கேட்க போறார். அதை வச்சு உன் வீட்டுல அற்புதம், உன் ஊழியத்தில் அற்புதம், உன் சபையில் அற்புதம். கை கொண்டு வந்தவங்க கை தட்டி அபிஷேகத்தை 2 செகண்ட் ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும். எஸ் எஸ் எஸ். எத்தனை குடும்பம் இன்னைக்கு கேட்டதை கொடுக்க முடியாம, கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியல, கேட்ட காரை கொடுக்க முடியல, உன் பொண்ணோட வாழ மாட்டேன்னு போயிடுறாங்க. ஆனா நான் ஒரு நேசரை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் உன்னை வேதனைப்படுத்தாதவர், இவர் உன்னை அசிங்கப்படுத்தாதவர், இருக்கிறத கேட்டு அற்புதம் செய்ய வைக்கிறவர். வானம் திறக்கப்படுவதாக. எப்பத்தா சத்தியம் புரிந்தவங்க மட்டும் கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? வெளியில சொல்ல மாட்டோம் இதெல்லாம். we can't speak it in a public place. இத வெளியில சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் மறைமுகமாக குடும்பங்களில் நடக்கிற யுத்தங்கள் இதுதான். மாமியார் மருமகளிடத்தில் இல்லாததை கேட்கிறார்கள், மருமகள் மாமியார் இடத்துல இல்லாததை. ஆனா ஆண்டவர் அழகா கேட்கிறார். சிலுவையில் தொங்கும் போது கேட்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். என்ன வேற எதையும் கேட்டு இவங்களால கொடுக்க முடியலன்னா என்னால அற்புதம் செய்ய முடியாம போயிருமே. ஆமென் சொல்ல மாட்டீங்கல்ல? அதாவது ஆண்டவருடைய சிஸ்டம் என்னன்னா, ஐயா அற்புதம் செய்யணும், நமக்கு பிரதிபலன் தரணும். அந்த பிரதிபலன் தர்றதுக்கு முதலீடா நான் கேட்கக்கூடிய விஷயம் இல்லாம போயிட்டா என் பிள்ளைக்கு நான் பலன் கொடுக்க முடியாதே. அப்ப என்ன செய்யலாம்? உள்ளதிலேயே அளவுகோலை கம்மி பண்ணுனா என்ன பண்ணலாம்? ஒரு காவல்துறையில சேரணும்னா 5.7 உயரம் இருக்கணும். இப்ப ஆண்டவர் அப்படி நமக்கு ஒரு உயரத்தை செட் பண்ணா எத்தனை பேர் அவுட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் தான் அவுட். இப்ப ஆண்டவர் என்ன இந்த சேனைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அந்த அளவுகோலை இறக்கி 4.5 வச்சிட்டார். உங்களை சொல்லல, என்னதானே சொன்னேன். ஏன்னா எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும்னு நினைச்சதுனால.
ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள். நீங்க 1000 சொல்லுங்க, மனுஷன் இல்லாததை கேட்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். That is the design of mankind. நீங்க என்ன ஜெபம் பண்ணி தேவசத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அதான் கதி. இல்லாததை கேட்டு நம்மளை காயப்படுத்தணும். அப்புறம் ஒரு சாரி. ஆனா தேவன் அப்படி இல்ல, முன்னாடியே ஸ்கேன் பண்றாரு. நான் கேட்கறது என் மகட்ட இருக்கான்னு பாக்குறாரு. ரெண்டாவது அதை கொடுக்க முடியுமான்னு பாக்குறாரு. அதனாலதான் எலியா சொல்றாரு, முதலாவது ஒரு சிறிய அடைய சுட்டு என்கிட்ட கொண்டு வா. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? சிறிய அடை, ஸ்மால் பிரெட்னு போட்டிருக்கு. ஏன் பெரிய அடை? ஏன்னா அவருக்கு தெரியும் பானையில எவ்வளவு மாவு இருக்குன்னு. ஒண்ணு, பானையில மாவு இருக்கான்னு பாக்குறாரு. 2, எவ்வளவு மாவு இருக்குன்னு பாக்குறாரு. நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா, 15 நிமிஷம் தான் உங்களுக்கு பலன் இருக்குன்னா அதுல ஒரு 5 நிமிஷம் ஜெபத்தை தான் உங்ககிட்ட கேட்பார். அதை கூட கொடுக்க முடியலன்னா உனக்கு நான் என்ன செய்ய முடியும், உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ஆவியானவர் கேட்கிறார். அதை கூட என்னால கொடுக்க முடியலன்னா என்ன போல ஒரு நிர்ஆயுத பாணி இந்த உலகத்தில் இல்லை. Shame upon us. அசிங்கம் சார், கேவலம். இருக்கிறத கேட்டும் உங்களால கொடுக்க, அதுதான் கேட்கிறார். 1 மணி நேரமாகிலும் என் உங்களால் விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. கேட்டதை கூட கொடுக்க முடியலன்னா நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். நான் சீக்கிரம் முடிக்க போறேன். ஆதியாகமம் 24:17 வாசிங்க ஜெரால்ட் பிரதர் ப்ளீஸ். ஆதியாகமம் 24:17. ஜீசஸ். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர், oh my god, கொஞ்சம் குடிக்க பாருங்க, குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் தர வேண்டும். ஏன்னா கொடுக்க முடியுமான்னு பாக்குறாரு, இருக்கிறத கேட்கிறாரு. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன். முதல்ல இருக்கான்னு பாப்பாரு, ரெண்டாவது கொடுக்க முடியுமான்னு பாப்பாரு. தேவனும் சரி, தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களும் சரி, இருக்கான்னு பாப்பாரு. அப்புறம் தர முடியுமான்னு பாப்பாரு. உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எனக்கு குடிக்க சாய்க்க வேண்டும் என்று சொல்ல, தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு. ஏன் குடியும்னு சொன்னான்னா இருக்கிறதானே கேட்கிறாரு. பின்னாடி ஆமென் இல்ல. ஏன் நோ சொல்லல? இருக்கிறது என்ன சார் கேட்கிறாரு? நோ ஏன் சொல்லல? என்ன இருக்கோ அதான் கேட்கிறாரு. குடத்தை பார்த்துட்டாரு, கிணத்தை பார்த்துட்டாரு, தண்ணியை பார்த்துட்டாரு. எல்ரோயிங்க அவரு, எல்ரோய் அவரு. நீர் என்னை காண்கிறவர். He knows my situation. குடும்ப பிரச்சனையில் இருக்கிற யாருக்கிட்டையும் ஆண்டவர் தேவையில்லாதது எதையும் கேட்க மாட்டார். உங்க சரீர பலவீனத்து நிமித்தம் உங்ககிட்ட ஒரு நாளும் உங்க திராணிக்கு மிஞ்சினதை ஒரு நாளும் கேட்க மாட்டார். எலையாசார் கிணத்தை பார்க்கிறாரு, குடத்தை பார்க்கிறாரு, தண்ணீரை பார்க்கிறாரு. எனக்கு குடிக்க தண்ணி தான் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றா, குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும். எனக்கு இதை படிக்கும் போது அம்மாவுக்கும் மனைவிக்குள்ள இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சது. ஒட்டகங்கள் குடித்து, கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்களேன். ஒட்டகங்கள் குடித்து தீருமட்டும். அவைகளுக்கு ஐயா கொஞ்சம் பேசுங்களேன். ஒட்டகங்கள் குடித்து தீருமட்டும். ஒட்டகங்கள் குடித்து தீருமட்டும். அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. அம்மாவுக்கும் மனைவிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அம்மா நம்ம சாப்பிடுற வரைக்கும் தோசை சுடும், மனைவி தோசை சுடுற வரைக்கும் நம்ம சாப்பிடணும். நீங்க வீட்டுல போய் கூட சிரிக்கலாம், தப்பு இல்லை. அம்மாவுக்கும் மனைவிக்கு இருக்கிற வித்தியாசம். ஐயா சிரிக்கிறாங்க. அம்மாவுக்கு இருக்கிற வித்தியாசம், அம்மா என்னன்னா, அம்மாவுக்கு பிள்ளைக்கு தொப்பை இருந்தா தான் பிடிக்கும், மனைவிக்கு 6 பேக் வேணும். எங்க அம்மா எல்லாம் நான் வீட்டுக்கு போனா முதல்ல வயிறதான் தொட்டு மெலிஞ்சிச்சேப்பா. என் மனைவி சொல்லுவா, தொப்பை போட்டிருக்குதா அவங்களுக்கு. ஏய் நீ சும்மா இரு, அவனுக்கு அவன் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால என்னைக்குமே அம்மா தான் பெஸ்ட்.
அம்மா எப்படி தெரியுமா, 15 தோசை சுட்டுட்டு இன்னொரு முட்டை போட்டு தரட்டாயான்னு கேட்கும். இவங்க பிளான் பண்ணிடுவாங்க, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, எங்களுக்கு 2, பாப்பாவுக்கு 1. அங்க ஹாட் பாக்ஸ்ல இருக்கும், தின்னுனா தின்னு இல்லைன்னா போ. ஆனா ரெபேக்காள் அப்படி இல்லை, ஒட்டகங்கள் குடித்து தீர மட்டும் பார்த்தாள். ஒட்டகங்கள் குடித்து, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கேட்கிறத கடைசி மட்டும் உங்களால கொடுக்க முடியும். கையை தட்டுங்க பார்க்கலாம். If God asks something, இந்த ஊழியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டார்னா அவருடைய வருகை பரியந்தம் ஆத்துமாக்கள் குடித்து தீர மட்டும் கொடுக்க முடியும். குருவானவரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனால் கடைசி ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் அவருக்கு பலனை கொடுப்பார். புரியல பெற்றோருக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை தருவாரானால் அந்த குடும்பத்தை கடைசி பரியந்தம் நடத்துகிற வரைக்கும் பலன் உங்கள் சரீரத்தில் இருக்கும். சகரியா 4:9 செருபாபேலின் கைகள் இதற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகள் அதை கட்டி தீர்க்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்க குடும்பத்தில் நிறைவேறணும். பாதி வரைக்கும் ஊத்துனே, அடுத்த பிள்ளைக்கு என்னால செய்ய முடியல, கடைசி பிள்ளை வரைக்கும் உன் கைகள் ஓங்கி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லும்போது எத்தனை பேர் கைகளை தட்ட போறீங்க? உங்க மேல விழுந்த கடமையை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் உங்கள் கைகளை சத்துவப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? ஒட்டகம் குடித்து தீரு மட்டும். whatever the assignment God given to you, உங்களுக்கு என்னென்ன பொறுப்பு தந்திருக்கிறாரோ அத்தனை பொறுப்பையும் செய்து முடிக்கிற வரைக்கும் உன் சரீரத்தில் பலன் குறையாது, உன் கண் மங்கி போகாது. கைகளை தட்டி, எத்தனை வயதானாலும் ஐயா நான் சொல்றேன், அந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் திருமணத்தை முடிக்கிற அளவுக்கு உன் கைகள் உன் கால்கள் பலன் அடையட்டும். புரிந்தவர்கள் மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த. எங்க அம்மாவுக்கு 64 வயசாகுது. இன்ன வரைக்கும் எனக்கு எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு எல்லா பாத்திரம் கழுவி முடிச்சு பேர பிள்ளைகளுக்கு கூட தூங்க வச்சுட்டு தான் அவங்க படுக்கைக்கு போகிறாங்க. ஒட்டகத்துக்கு குடித்து தீரு மட்டும். அன்னைக்கு எத்தனை குடும்பத்துல 8 மணிக்கே படுக்கைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் வீட்டு காரியங்கள் சந்திக்கப்படுகிற வரைக்கும் உங்கள் கால்களிலே பலன் வரட்டும், உங்கள் கைகளில். நான் பேசுறது ஏதாவது புரியுதா? உங்கள் கைகள் பலன் அடையட்டும். பாதியில விட்டுட்டு போகிற நிலைமை வராது. நான் அதை பேசும்போது ஒரு வல்லமையான தேவ மகிமை சிலரை தொடுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். God will increase your strength. கர்த்தர் உங்கள் பலத்தை அதிகரிக்க போறார். ஐயோ, என் காலத்தை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் யாரோ சொல்றீங்க. ஐயோ, என் நாட்களை நோ கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் மசிகா பராட்டா ருகா பாபா லே பாபா சாட்டா லசி பராட்டா. இந்த வார்த்தைகள் சொல்ல எலும்புகள் கரடுகள் பலன் அடைகிறது. கொஞ்சம் கையை தட்டுங்க பார்க்கலாம். சிலர் மேல உன்னத பலன், வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். சிலர் மேல உன்னத பலன். சிலர் குடித்து தீரு மட்டும் பார்க்க போகிறீர்கள். சிலர் குடித்து தீரு மட்டும் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் எனக்கு தந்த பொறுப்பை பாதியில விட்டு போகல, அதை முழுமையாய் நிறைவேற்றி முடிக்கிறவரை. என்ன ஒரு கரேஜ் இல்ல, என்ன ஒரு தைரியம். இப்ப மாதிரி பினோலெக்ஸ் இல்ல, பம்பு செட்டுல தண்ணி போட்டோட தண்ணி நிரம்புறது. ஒவ்வொரு குடமும் கிணற்றுக்குள்ள இறங்கி எடுக்கணும். தண்ணீர் வார்த்தது ஆட்டுக்குட்டிக்கு இல்ல சார், ஒட்டகத்துக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தரிசனங்களும் திட்டங்களும் பெரிதா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை திருப்திப்படுத்தக்கூடிய வல்லமையும் பலனும் உங்களுக்கு இருக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் தான் நாம் போராட முடியும். ஆட்டுக்குட்டி இல்ல சார், ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்கு. வனாந்தரத்திலே அலைகிற ஒட்டகங்கள். நீண்ட யாத்திரை, நமக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் பெரியது. The need of people is great. நான் சிரிச்சு பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க முதல்ல உள்ள வரணும். The need is great. இது ஒரு பண்டிகையாக என்னால பார்க்க முடியல. தேவனுடைய அழைப்பின் சத்தம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவை பெரியது.
உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஜனக்கூட்டம் பெரியது. அதான் பிலிப்பு சொல்றார், ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டாலும் 200 பணங்களுக்கு அப்பங்களும் போதாதேன்னு சொல்றான். கூட இருந்த சீசன் புலம்பும் போது சாதாரண பெண் சொல்லுகிறாள், ஒட்டகம் குடித்து தீரு மட்டும் பார்ப்பேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு பலன் தருவார். உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அத்தனை பேருடைய தேவைகளையும் தாகத்தை தீர்க்கிற குணமுள்ள ஒரு ரெபேக்காளை நம்ம முடிக்க போறோம். அதே குடம் தான், அதே தண்ணி தான், அதே கிணறு தான். அந்த ஆள் மாறி இருக்கு. அமைதியாயிட்டீங்க. அதே குடம் தான், அதே தண்ணீர் தான், அதே கிணறு தான். ஆனா தண்ணி ஊத்துற ஆளை மாத்திட்டா. ரைட். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் அந்த செஷனை முடிப்பேன். எப்பவும் ரெபேக்காள் சர்ச்சுக்கு வருவா, ஜெபம் பண்ணுவா, வீட்டுக்கு போயிடுவா. ஆனா இந்த தடவை வீட்டுக்கு போல, வழியில நிற்கிற ஒருவனுக்கு வார்த்தாள். எப்போ எப்போ பலன் கிடைக்கும் தெரியுமா? என்ன கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்ல, யாருக்கு கொடுக்குறோங்கிறது முக்கியம். என்ன கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு கொடுக்குறோம். இத்தனை வருஷம் உங்க நேரத்தை, உங்க பணத்தை, உங்க முதலீட ஜோசப் ஃபேமிலி 6500 ரூபாய் அப்படி சொல்றது நமக்கு ஒருவேளை பெருமையா இருக்கலாம். ஆனா முகம் பேரு தெரியாத ஒரு மிஷனரிக்கு நீங்க கொடுக்கிறது உங்களுக்கு பலனை தரும். இவ்வளவு நாள் நான் சொல்லட்டா, வலை அதேதான், படகு அதேதான், கடலும் அதேதான். ஆனா இடம் மாறிட்டு ஆழத்துல போட சொன்னார். இடம் மாறினால், இந்த வருஷம் நீங்க கொடுக்கிற இடம் மாறினால், உங்க அன்பை, உங்க நேசத்தை இந்த வருஷம் சரியான எலையாசாரை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கட்டும். நம்ம ஜெபிக்க போறோம். சொல்லுங்க, தேவ சமூகம் ஒரு எலையாசார். தேவ சமூகத்தில் உங்க தண்ணீரை வார்த்து விடுங்க. தேவ சபை ஒரு எலையாசார். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஒரு எலையாசார். அழிந்து போகிற கிராமங்கள் ஒரு எலையாசார். தான் யாருக்கு வார்க்கிறேங்கிற நிச்சயம் கூட அவளுக்கு இல்லை. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம் தெரியுமா? பெண் கொடுத்து பெண் எடுத்து ஆயிட்டோம். முகம் பேர் தெரியாத ஒரு நபருக்கு உங்களால ஊற்ற முடியுமானா? இந்த எலையாசாரை பற்றி 3 விஷயம் நான் சொல்றேன். 1, ஜெபிக்கிற எலையாசார். 2, எதிர்பார்ப்புள்ள எலையாசார். 3, தேவையுள்ள எலையாசார். பச்சை தண்ணி தானே கொடுத்தா. என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? பொதுவா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா டீ கொடுத்தீங்கன்னா கேட்பாங்க, அந்த டீ யார் போட்டதுன்னு. யார் போட்டதுன்னு இல்ல, யார் போட்டதுன்னு. காஃபி கொடுத்தா யாரு? பச்சை தண்ணி கொடுத்தா யார் போட்டதுன்னு கேட்பாங்களா? ஏன்னா பச்சை தண்ணியை யாரும் போட முடியாது. அதுக்கு நிறம் இல்லை, ருசி இல்லை, மனம் இல்லை. ஆனா தண்ணி கொடுத்ததுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கிறாரு எலையாசார். நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா அவளை அதிசயப்பட்டு பார்த்தான்னு இருக்கு. இங்கிலீஷ்ல கேசிங், கேசிங், பிரமித்து பார்த்தாளா. என்ன அவ என்ன இளநீர் பாயசமா கொடுத்தா, இல்லைன்னா பீர்க்கங்கால அல்வா செய்து கொடுத்தாளா? என்னத்துக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட்? அந்த எக்ஸைட்மெண்டோட முடியல, டக்குன்னு அரைச்சேக்கல் காதணி. இப்ப சிலருக்கு கண்ணு திறந்துட்டு பாருங்க, கம்மல்ல சொன்னோன்னே 10 சேக்கல் எடை கொண்ட கடகங்கள், வளையல். ஒரு தரம் எதுக்கு அண்ணே? ஐயா, பச்சை தண்ணி கொடுத்ததுக்கு. இப்படி சொல்லட்டுமா? தேவையில்லாத இருதயம் கொளுத்தவர்களுக்கு ஒரு ரத்தத்தை உரிந்து கொடுத்தாலும் மதிக்க மாட்டாங்க. தேவை உள்ளவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் உன் தலையில கிரீடம். நான் இப்படி சொல்றேங்க, தமிழ்நாட்டில் இன்னும் தேவை உள்ள இடங்கள் உண்டு.
ஜெபத்திற்காக ஏங்குகிற ஜனங்கள் உண்டு. இன்னைக்கு பவுல மார்ஸ் மேடையில நிறுத்திட்டு வாயாடி இன்னைக்கு பேசுனது போதும், நாளைக்கு உன் பேச்சை கேட்கிறோம்னு சொல்லுகிற கிறிஸ்தவ சமுதாயத்தின் நடுவில் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஏங்குகிற கிராமங்கள் தமிழ்நாட்டில் உண்டு, உங்க பகுதிகளில் உண்டு. அவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் உனக்கு கடகங்கள், உனக்கு காதணி. நாம் பணத்தை பத்தி பேசல. உன் பிரயாணத்தில் மேன்மை, உன் பிரயாணத்தில் மேன்மை. நான் திரும்பவும் சொல்றேன், அதே கிணறு தான், அதே தண்ணி தான், அதே குடம் தான். ஒரு பிரதிபலனையும் பார்க்காத ரெபேக்காள் ஆள் மாறின உடனே, இடம் மாறின உடனே, தான் முதலீட சரியான இடத்துல கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இமீடியட் ரிவார்ட், இமீடியட் பிரதிபலன். நான் சொல்றேன் சகோதரி, சகோதரா, தகப்பனே, தாயே, இதே வாழ்க்கை தான், இதே உடம்பு தான், இதே மெய்யூர் தான். ஆனா தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து பாருங்க. இந்த வருஷம் உன் பிரதிபலன் பெரிதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது எத்தனை பேர் கையை தட்ட போறீங்க? தேவை உள்ளவங்க கிட்ட போய் சும்மா நாளும் பேசி பாருங்க, உங்க மதிப்பு என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் கிணற்றுல வந்தாள், தண்ணீர் எடுத்தாள், தண்ணீரை தான் வீட்டில் போய் ஊற்றினா யாரும் அவளை அப்ரிஷியேட் பண்ணதா பைபிள்ல இல்ல. சொல்ல முடியுமா? யாராவது ரெபேக்காளுடைய மம்மி அவளை அப்ரிஷியேட் பண்ணாங்களா? பரவாயில்ல மக்களே, நீ போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வர்றியே. ஏன்னா மதிப்பு தெரியாதவங்களுக்கு நீ எத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்தினாலும் மதிக்க மாட்டாங்க. மதிப்பு தெரியாதவங்களுக்கு நீ எத்தனை குடம் தண்ணி ஊத்தினாலும் உன்னை மதிக்க மாட்டாங்க. ஆனா மதிப்பு தெரிந்தவர்களுக்கிட்ட ஒரு குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அரை சேக்கல் எடை உள்ள காதணி, 10 சேக்கல் எடை உள்ள கடகங்கள். அதோட முடியல. அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறான் தெரியுமா? நீ யாருடைய மகள்? நீ யாருடைய மகள்? உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டோ என்று கேட்டு நான் இப்படி சொல்றேன், உங்க பிரயாணத்தில் உங்களுக்கு மட்டும் மேன்மை அல்ல, உன் தகப்பன் வீட்டுக்கும் மேன்மை. கை தட்டுங்க. உன் பிரயாணத்தில் உனக்கு மட்டுமல்ல, உன் பெற்றார்களுக்கு மேன்மை. நான் தீர்க்கதரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், இந்த வருஷம் பெற்றோருக்கு பாரமாக இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய பாரத்தை சுமக்க போகிறார்கள். எஸ், ஐயோ வேடிக்கை பார்க்கறீங்க. பெற்றோருடைய பாரத்தையும் சேர்ந்து சுமக்கிற ரெபேக்காள்களை கொஞ்சம் கண்ணை மூடி, கொஞ்சம் ஆராதிச்சு, கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆனாதானே ஆவியானவர் விடுதலை தர முடியும். மந்திரத்துல மாங்காய் விழாதில்ல, கொஞ்சம் வாயை திறங்க பார்க்கலாம். முடிக்க போறோம். என் எல்லாமே ஐயா நீர்தானே. இந்த பிரயாணத்துல எனக்கு நானே பாரமா இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கிறேன். எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும், எங்க அத்தையை பார்த்து சொல்லும், உன்னை கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை சுமந்தேன், கல்யாணம் கட்டின பிறகு உன்னை நான் தான் சுமக்கிறேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். முன்னாடி எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா பாரம் குறைஞ்சிரும். இப்ப கல்யாணம் கட்டி முடிச்ச பிறகுதான் பாரம் கூடுது. ரொம்ப அமைதியா இருக்கிறீர்கள், நன்றி, வாழ்த்துக்கள். முன்னாடி எல்லாம் கல்யாணம் கட்டி முடிச்சுட்டா அந்த அம்மா ஏன் ஆளும் தெரியுமா கட்டி பிடிச்சு நம்மளை விட்டு சாட்டர்டே போகுதுன்னு. சரி, எல்லாம் லேட்டா தான் புரியுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மம்மிக்கு நம்ம மேல ரொம்ப பாசம்னு. அது ஏன் அழுதுன்னா இதோட அழுது முடிக்கிறேன்னு, இதோட அழுது முடிக்கிறேன். இதால டியூஷன்ல விட்டா டியூஷன்ல பிரச்சனை, ஸ்கூல்ல விட்டா ஸ்கூல்ல பிரச்சனை, சண்டே ஸ்கூல்ல விட்டா சண்டே ஸ்கூல்ல பிரச்சனை, தெருவுல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, ஐஸ்கிரீம் வாங்குறது எல்லாத்துலயும் பிரச்சனை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் குடும்பத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கறாங்க தெரியுமா? எந்த நேரம் எந்த பெற்றோர்கிட்ட எந்த பிள்ளை வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல போதோன்னு நடுங்கிட்டு இருக்காங்க. இது உங்க ஊர்ல இல்ல. என்ன, நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்றேன், நீங்க அப்படி கேட்டுக்கிடுங்க. என்ன, எப்போ யாருக்கு எவன் அதிர்ச்சி கொடுக்க போறானே தெரியல. ஆனா ரெபேக்காள் கொடுத்தது இன்ப அதிர்ச்சி. பொதுவா நம்ம கலாச்சாரத்தின்படி வரதட்சணை கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இவள் வார்த்து விட்ட தண்ணீர் வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு போனான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொடுங்க, கொடுக்கா வழி போங்க, அது உங்க தலையில் எழுதுனது. ஆனா உங்க பிரயாணத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சார்ந்தவர்களுடைய பாரத்தையும் சுமப்பதுதான் உன் பிரயாணத்தில் மேன்மை. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்த முடியுமா? எத்தனை பேர் என்னோடு இணைந்து கொள்ள முடியும்? இந்த பிரயாணத்தில் நான் எனக்கும் பாரமாயிருக்கிறேன், என்னை சார்ந்தவர்களுக்கும் பாரமாயிருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில்
கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே சரியான இடத்தை எனக்கு காட்டுங்க. உங்க சத்தத்தை உயர்த்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேல பேசணுமா? தாய்மார்களாவது கொஞ்சம் வாயை திறங்களே. சரியான இடம். இந்த வருஷம் நீங்க பண்ண போகிற ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு பிரதிபலன் தருகிற இடமா இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற 1 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுனா அது உனக்கு பலன் தருகிற இடமா இருக்கணும். அப்படி ஒரு எலையாசாரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தேவ சமூகம் ஒரு எலையாசார், தேவ சபை ஒரு எலையாசார், தேவை உள்ள இடம் ஒரு எலையாசார். அமைதி ஆயிட்டீங்களேம்மா? எல்லாரும் 2 நிமிஷம் ஜெபிப்போமா? இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லாததை கேட்டு வருத்தப்படுத்துகிற உலகத்தின் நடுவில் இருக்கிறதை கேட்கிறார். தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா. இந்த சத்தம் என்னோடு உள்ள சத்தம். மனுஷர்கள் இல்லாததை என்கிட்ட கேட்டு என்னை காயப்படுத்தும் போது என்கிட்ட இருக்காடு பார்த்து என்னால கொடுக்க முடியுமான்னு பார்த்து என்கிட்ட கேக்குறீங்களேப்பா. நான் வர்றேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கட்டாயம் இல்ல. அவங்க மட்டும் 1 நிமிஷம் எழுப்பி நில்லுங்களே ப்ளீஸ். சடார்னு எழுப்பி நில்லுங்க. ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபீட். எத்தனை பேர் இந்த தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் வாய்களை திறக்க போறீங்க? இல்லாததை கேட்டு பரிகசித்து உங்களை விட்டு விலகி போன ஒரு கூட்டத்தின் நடுவில் இருக்கிறதா என்று பார்த்து கொடுக்க முடியுமா என்று யோசித்து உங்களை பார்த்து கேட்கும்படி ஒருவர் வந்திருக்கிறார். நீங்க வைத்திருக்கிறதை வைத்தே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நல்ல கேட்ட வசனத்துக்கு வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. 2 நிமிஷம் வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அதே வாழ்க்கை தான் சகோதரி, அதே ஆவிக்குரிய அனுபவம் தான். கொஞ்சம் சரியான இடத்துல நான் வார்க்கிறேனான்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, I am spending my time with right people. நான் சரியான நபர்களோட தான் நேரம் செலவழிக்கிறேனா? வாலிப பிள்ளைங்க ஜெபிக்க தொடங்குங்க, பெரியவங்க ஜெபிக்க தொடங்குங்க. உங்களை யாரும் உணர்ச்சி வசப்படுத்தணும்னு காத்திருக்க வேண்டாம். Am I spending my right time with right people? சரியான நேரங்களை சரியான நபர்களோட தான் செலவிடுகிறேனா? ஒரே ஒரு வார்த்தை ஜெபிக்க போறோம். இந்த வருஷம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வேஸ்ட் ஆக கூடாது. ஐயோ, பேசினா நல்லா இருக்குமே. இந்த வருஷம் உங்க கண்ணீர் வீணாக கூடாது. இந்த வருஷம் நீங்க செலுத்துகிற அன்பு தேவையில்லாத நபர்களுக்கு போய்விடக் கூடாது. கர்த்தர் இந்த வருஷம் சிலருக்கு தன் எலையாசார்களை அறிமுகப்படுத்த போகிறார். எந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் தெரியுமா? எந்த விசுவாசி மேன்மை அடைய முடியும் தெரியுமா? சரியான எலையாசாரை கண்டுபிடிக்க போறீங்க. கை தட்டணும்னா கை தட்டுங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இனி உங்க பிரயார். தங்கச்சி, சிஸ்டர், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி எத்தனை தடவை சொல்றது? வாயை திறங்க. ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். எத்தனை வருஷம் இப்படி கடமைக்காக ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு கை தட்டிட்டு போக போறோம். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை வருவிச்சு பாருங்களேன். இன்னைக்கு bring a change, ஒரு மாற்றத்தை வருவித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு. இனி உன் பிரயாசத்தை வாங்கி சாப்பிட்டு உன்னை ஏமாற்றுகிறவர்கள் உன் நடுவில் இல்லை. உன் கூட அப்ப புசித்து தன் குதிகாலை தூக்குகிறவர்கள் இனி உன்னோடு இருக்க மாட்டார்கள். நல்ல கையை தட்டி அபிஷேகம். In the name of Jesus, in the name of Jesus, வானம் திறக்கப்படுகிறது. ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வருஷம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உன் அலைச்சலுக்கு பிரதிபலன், உன் கண்ணீருக்கு பிரதிபலன். ஓ ரபா சந்தலபா. ஊழியம் செய்கிறவர்களே, சரியான எலையாசாரை கேளுங்க, சரியான ஃபீல்டை கேளுங்க. இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகளுக்கு சரியான எலையாசார்கள் இந்த வருஷத்தில் வருவார்களாக. தொழில் செய்கிறவர்களுக்கு சரியான எலையாசார் கிடைப்பார்களாக. ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு சரியான தேவ சமூகம் கிடைப்பதாக. ஊழியம் செய்கிறவர்களுக்கு சரியான இடம் கிடைப்பதாக. கிராம ஊழியம் செய்கிறவர்கள், சிறு பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்கிறவர்கள், oh God will choose the right place. சரியான எலையாசாரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார். கையை தட்டுனா நல்ல தட்டுங்க.
ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தண்ணி அல்லவா, பிரயாசப்பட்டு கிணத்துல இறங்கி சம்பாதிச்சது அல்லவா. என் 10 ரூபாய் காசானாலும் அது உழைச்சு சம்பாதிச்சது இல்ல. என் கண்ணீர் வீணாய் போய்விடக் கூடாது. என் கண்ணீர் துருத்தியில போடும். இத்தனை வருஷம் மாங்குன்னு உழைச்சும் பிரயாசப்பட்டும் பிரதிபலன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இனி உடனடியாக பிரதிபலன், உடனடியாக பிரதிபலன். சரியான இடத்தை கர்த்தர் காண்பித்து கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. உடனே அரை சேக்கல் காதணி, 10 சேக்கல் எடை உள்ள கடகங்கள். நீ யாருடைய மகள்? உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்டு உடனே வீட்டுக்கு வந்து பெற்றோருடைய பாரத்தை குறைக்கிற அநேக வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கிறேன்னு சொல்லுகிற யாரோ சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். ஓ ராமா சந்தனா, 11 கோத்திரங்களுடைய பாரங்களை சுமக்கிற ஒரு யோசேப்பை போல உன் தோள்களை பலப்படுத்துகிறார். கை தட்டுனா நல்ல தட்டுக. என் எல்லாமே கை உயர்த்தி என் எல்லாமே தானே. மனுஷர்கள் இல்லாததை கேட்டு நம்மால் கொடுக்க முடியாது என்கிற நிலைமை வரும்போது நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். விவாகரத்தான் அநேகரை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு பிரிந்து போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் தேவன் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை விட்டு பிரிந்து போக மனதில்லாமல் உங்ககிட்ட இருக்கிறத கேட்க வருகிறார். இந்த வருஷம் இருக்கிறதை வைத்தே தேவன் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். கையை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரியான நபரை காட்டுங்கப்பா, சரியான இடத்தை காட்டுங்கப்பா. வீண் பெருமை கொள்ளுவதற்கும் ஆணவம் படுத்துவதற்கும் ஏதாவது ஒரு இடத்துல நான் தண்ணீர் வார்க்க விரும்பவில்லை. தேவை உள்ள இடத்தை காட்டு, எதிர்பார்ப்புள்ளவர்களை காட்டு. அன்பு சகோதரா சகோதரி, சிலருக்கு நீங்க உயிரையே கொடுத்தாலும் மிதிச்சு போட்டுட்டு போயிருவாங்க. ஆனா சிலருக்கு தண்ணீர் கொடுத்தால் கூட உனக்கு பிரதிபலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சரியான இடத்தை காட்டி உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரயாணத்தில் மேன்மை, உன்னை சார்ந்த குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் கிராமத்துக்கும் உங்கள் மூலமாய் மேன்மை வரட்டும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு